ஹரே கிருஷ்ணா. எல்லோருக்கும் எனது பணிவான நமஸ்காரங்கள். ஓம் நமோ பகவதே வாசுதேவாயாம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாயாம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாயாம். ஸ்ரீ கிருஷ்ணா சைதன்யா பிரபு நித்யானந்தா ஸ்ரீ அத்வைதா கதாதாரா சிவாசாடி கௌரபக்த விருந்தா. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. பகவத்கீதை உண்மை உருவில் அத்தியாயம் 14. அத்தியாயத்தின் தலைப்பு ஜட இயற்கையின் முக்குணங்கள். பதங்கள் 22, 23, 24, 25. மொழிபெயர்ப்பும் பொருளுரையும் வழங்கியவர் ஏசி பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதா, அகில உலக கிருஷ்ணா பக்தி கழக ஸ்தாபக ஆச்சாரியார். மொழிபெயர்ப்பு. புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கூறினார்: பாண்டுவின் மைந்தனே, பிரகாசம், பற்றுதல், மயக்கம் ஆகியவை தோன்றியிருக்கும் போது அவற்றை வெறுக்காதவனும், அவை மறைந்திருக்கும் போது அவற்றிற்காக ஏக்கமடையாதவனும், இயற்கை குணங்களின் விளைவுகளுக்கு மத்தியில் ஸ்திரமாக சஞ்சலமின்றி நடுநிலையில் அப்பாற்பட்டு இருப்பவனும், குணங்களே செயல்படுகின்றன என்பதை அறிபவனும், தன்னில் நிலை பெற்று இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக கருதுபவனும், மண்ணையும் கல்லையும் பொன்னையும் சமமாக காண்பவனும், பிரியமானவற்றிலும் பிரியமற்றவற்றிலும் சமநிலை உடையவனும், திடமானவனும், புகழ்ச்சி இகழ்ச்சி மானம் அவமானம் ஆகியவற்றில் சமமாக நிலை பெற்றவனும், நண்பனையும் எதிரியையும் சமமாக நடத்துபவனும், எல்லா பலநோக்கு செயல்களையும் துறந்தவனுமான மனிதன் இயற்கை குணங்களை கடந்தவனாக கூறப்படுகின்றான். பொருளுரை. அர்ஜுனன் 3 வேறுபட்ட கேள்விகளை சமர்ப்பித்தான். பகவான் ஒன்றன் பின் ஒன்றாக அவற்றிற்கு பதிலளிக்கின்றார். இந்த பதங்களில் தெய்வீகத்தில் நிலை பெற்றவன் யாரிடமும் போராமை கொள்வதில்லை என்றும் எதற்காகவும் ஏங்குவதில்லை என்றும் கிருஷ்ணர் முதலில் குறிப்பிடுகின்றார். ஜட உடலை பெற்ற உயிர்வாடி இந்த பௌதிக உலகில் வசிக்கும் போது ஜட இயற்கையின் முக்குணங்களில் ஏதேனும் ஒன்றின் கட்டுப்பாட்டின் கீழ் உள்ளான் என்று புரிந்து கொள்ளப்படுகிறது. அவன் எப்போது உண்மையிலேயே உடலை விட்டு வெளியில் இருக்கின்றானோ அப்போது அவன் ஜட இயற்கை குணங்களின் பிணைப்பிற்கு வெளியே உள்ளான். ஆனால் ஜட உடலை விட்டு வெளியில் இல்லாதவரை அவன் நடுநிலை உடையவனாக இருக்க வேண்டும். அவன் தன்னை பகவானின் பக்தி தொண்டில் ஈடுபடுத்த வேண்டும். அதன் மூலம் ஜட உடலுடனான அவனது அடையாளம் தானாக மறைந்துவிடும். ஒருவன் ஜட உடலின் உணர்வில் இருக்கும்போது புலனுகர்வுக்காக மட்டுமே செயலாற்றுகிறான். ஆனால் உணர்வினை கிருஷ்ணரிடம் மாற்றும் பொழுது புலனுகர்ச்சி தானாகவே நின்றுவிடும். ஒருவனுக்கு இந்த ஜட உடல் தேவையில்லை. ஜட உடலின் ஆணைகளை அவன் ஏற்க வேண்டிய அவசியமும் இல்லை. பௌதிக குணங்களின் தன்மைகள் உடலின் மீது செயல்படத்தான் செய்யும். ஆனால் ஆத்மா என்ற முறையில் அவன் இத்தகைய செயல்களிலிருந்து தனித்துள்ளான். அவன் தனித்து விளங்குவது எவ்வாறு? அவன் இந்த உடலை அனுபவிக்க விரும்புவதில்லை, உடலை விட்டு வெளியேறவும் விரும்புவதில்லை. இவ்வாறு தெய்வீகத்தில் நிலை பெற்ற பக்தன் தானாகவே விடுதலை பெறுகின்றான். ஜட இயற்கை குணங்களின் ஆதிக்கத்திலிருந்து விடுபட அவன் முயற்சி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. 2வது கேள்வி. தெய்வீக தளத்தில் நிலை பெற்றவனின் செயல்களை பற்றியதாகும். பௌதிகத்தில் நிலை பெற்றவன் உடலுக்கு கொடுக்கப்படும் பெயரளவிலான மான அவமானத்தினால் பாதிக்கப்படுகின்றான். ஆனால் தெய்வீகத்தில் நிலை பெற்றவனோ இத்தகு பொய்யான மான அவமானங்களால் பாதிக்கப்படுவதில்லை. கிருஷ்ண உணர்வில் அவன் தனது கடமையை ஆற்றுகின்றான். மற்றவன் தன்னை மதிக்கின்றானா அவமதிக்கின்றானா என்பதை பொருட்படுத்துவதில்லை. கிருஷ்ண உணர்விலான தனது கடமைக்கு சாதகமாக பொருள்களை அவன் ஏற்கிறான். மற்றபடி கல்லோ பொன்னோ எந்த ஜடப்பொருளும் அவனுக்கு தேவையில்லை. கிருஷ்ண உணர்வை செயலாற்றுவதில் தனக்கு உதவி செய்யும் ஒவ்வொருவரையும் அவன் தனது பிரிய நண்பனாக கருதுகின்றான். மேலும் தனது பெயரளவிலான எதிரியை அவன் வெறுப்பதில்லை. நடுநிலை வகிக்கும் அவன் எல்லாவற்றையும் சமமாக காண்கிறான். ஏனெனில் ஜட வாழ்வில் தான் செய்ய வேண்டியது எதுவும் இல்லை என்பதை அவன் மிகவும் நன்றாக அறிந்துள்ளான். சமூக அரசியல் விஷயங்கள் அவனை பாதிப்பதில்லை. ஏனெனில்
தற்காலிகமான எழுச்சிகள் மற்றும் தொல்லைகளின் நிலையை பற்றி அவன் அறிந்துள்ளான். தனது சொந்த நன்மைக்காக அவன் எந்த முயற்சியும் செய்வதில்லை. கிருஷ்ணருக்காக அவன் எந்த முயற்சியும் மேற்கொள்வான், ஆனால் தனது சுயநோக்கத்திற்காக முயல்வதில்லை. இத்தகைய நடத்தியால் ஒருவன் தெய்வீகத்தில் உண்மையாக பெறுகின்றான். பதம் 26. மொழிபெயர்ப்பு. எந்த சூழ்நிலையிலும் தவறாமல் எனது பூர்ண பக்தி தொண்டில் ஈடுபடுபவன் ஜட இயற்கையின் முக்குணங்களை உடனடியாக கடந்து பிரம்ம நிலைக்கு வந்தடைகிறான். பொருளுரை. தெய்வீக நிலையை அடைவதற்கான வழி என்ன என்னும் அர்ஜுனனின் 3வது கேள்விக்கு இந்த பதம் பதிலாகும். முன்னரே விளக்கியபடி ஜட உலகம் இயற்கை குணங்களின் மயக்கத்தின் கீழ் செயல்படுகின்றது. ஒருவன் இயற்கை குணங்களின் செயல்களினால் பாதிக்கப்படக்கூடாது. அத்தகைய செயல்களில் தனது உணர்வை வைப்பதற்கு பதிலாக கிருஷ்ணருக்கான செயல்களிடம் அவன் தனது உணர்வை திசை திருப்ப வேண்டும். கிருஷ்ணருக்கான செயல்கள் பக்தி யோகம், அதாவது எப்போதும் கிருஷ்ணருக்காக செயல்படுதல் எனப்படும். இது கிருஷ்ணரை மட்டுமின்றி ராமர், நாராயணர் போன்ற அவரது பல்வேறு சுய விரிவுகளையும் உள்ளடக்கும். அவருடைய விரிவுகள் எண்ணற்றவை. கிருஷ்ணரின் ஏதாவது ஒரு ரூபத்தில் தொண்டில் அல்லது அவரது சுய விரிவின் தொண்டில் ஈடுபட்டிருப்பவன் தெய்வீகத்தில் நிலை பெற்றவனாக கருதப்பட வேண்டும். கிருஷ்ணருடைய எல்லா ரூபங்களும் திவ்யமானவை, ஆனந்தமானவை, அறிவு நிரம்பியவை மற்றும் நித்தியமானவை என்பதையும் அவன் கவனிக்க வேண்டும். அவர்கள் அனைவரும் சர்வ சக்திகளுடன் எல்லாவற்றையும் அறிந்தவர்களாக, எல்லா திவ்யமான குணங்களையும் தாங்கியவர்களாக உள்ளனர். எனவே கிருஷ்ணரது தொண்டில் அல்லது அவரது சுய விரிவுகளின் தொண்டில் தவறாத உறுதியுடன் ஒருவன் தன்னை ஈடுபடுத்தினால் ஜட இயற்கையின் குணங்களை வெற்றி கொள்வது மிகவும் கடினமானது என்ற போதிலும் அவன் எளிதாக இவற்றை கடக்க முடியும். இஃது 7ஆம் அத்தியாயத்தில் ஏற்கனவே விளக்கப்பட்டது. கிருஷ்ணரிடம் சரணடைபவன் உடனடியாக ஜட இயற்கை குணங்களுடைய தாக்கத்திலிருந்து விற்று பெறுகின்றான். கிருஷ்ண உணர்வில் இருத்தல் அல்லது பக்தி தொண்டில் இருத்தல் என்றால் கிருஷ்ணருடன் சமநிலையை அடைதல் என்று பொருள். அறிவுடனும் ஆனந்தத்துடனும் நித்தியமாக இருப்பதே எனது இயற்கை. தங்க துகள்கள் தங்க சுரங்கத்தின் அம்சங்கள் என்பது போல் ஆத்மாக்கள் என்னுடைய அம்சங்கள் என்று பகவான் கூறுகிறார். எனவே ஜீவாத்மா தனது ஆன்மீக நிலையில் தங்கத்தை போன்றது, அதாவது கிருஷ்ணரை போன்ற தன்மையை உடையது. இருப்பினும் தனித்தன்மையில் உள்ள வேறுபாடு தொடங்குகின்றது. இல்லாவிடில் பக்தி யோகம் என்ற கேள்விக்கே இடமில்லை. பக்தி யோகம் என்பது இறைவன், பக்தன் இவர்களுக்கு இடையிலான அன்பு பரிமாற்றம் ஆகிய 3ஐயும் உள்ளடக்கியது. எனவே பரமபுருஷ பகவான், ஜீவாத்மா ஆகிய இருவரிடமும் தனித்தன்மை உள்ளது. இல்லாவிடில் பக்தி யோகம் என்பதற்கு பொருள் ஒன்றுமில்லை. இறைவனுக்கு சமமான திவ்யமான தளத்தில் ஒருவன் நிலை பெறவில்லை எனில் அவன் பரமபுருஷருக்கு தொண்டாற்ற முடியாது. மன்னனின் தனிப்பட்ட உதவியாளனாக வேண்டுமெனில் அதுக்கேற்ற தகுதிகளை பெற்றிருக்க வேண்டும். அதுபோல பிரம்ம நிலை அல்லது எல்லா ஜட கலங்களிலிருந்து விடுபட்ட நிலை பரமனுக்கு தொண்டாற்றுவதற்கான தகுதியாகும். வேத இலக்கியத்தில் பிரம்மனாக ஆவதன் மூலம் பரபிரம்மனை அடைய முடியும். தன்மையில் ஒருவன் பிரம்மனுடன் ஒன்றாக வேண்டும் என்பதே இதன் பொருள். பிரம்மனாக ஆவதன் மூலம் ஒருவன் ஜீவாத்மா என்னும் தனது நித்தியமான பிரம்ம அடையாளத்தினை இழப்பதில்லை. பதம் 27. மேலும் மரணமற்றதும் அழிவற்றதும் நித்தியமானதும் இறுதி இன்பத்தின் தர்மமும் ஆன அர்வ பிரம்மனில் ஆதாரம் நானே. பொருளுரை. மரணமின்மை, அழிவின்மை, நித்தியம், இன்பம் ஆகியவை பிரம்மனில் ஸ்வரூபமாகும். பரமசத்தியத்தை பற்றிய திவ்ய உணர்வில் ஆரம்பம் பிரம்மன், 2ஆம் நிலை அல்லது நடுநிலை பரமாத்மா, இறுதி நிலை பரமபுருஷ பகவான். எனவே பரமாத்மாவும் அர்வ பிரம்மனும் பரமபுருஷ பகவானுக்குள் இருக்கின்றன. ஜட இயற்கை பரமபுருஷனின் தாழ்ந்த சக்தியின் தோற்றம் என்று 7ஆம் அத்தியாயத்தில் விளக்கப்பட்டது. அந்த தாழ்ந்த ஜட இயற்கையினை உயர்ந்த இயற்கையின் துகள்களை கொண்டு பகவான் கருவுறச் செய்கின்றார்.
ஜட இயற்கையில் ஆன்மீகத்தின் ஸ்பரிசம் அதுவே. இந்த ஜட இயற்கையினால் கட்டுண்டிருக்கும் ஜீவாத்மா ஆன்மீக ஞானத்தை வளர்க்கத் தொடங்கும் போது ஜட வாழ்விலிருந்து தன்னை உயர்த்தி படிப்படியாக பரம்பொருளை பற்றிய பிரம்மன் நிலையினை அடைகின்றான். பிரம்ம உணர்வின் நிலையினை அடைதல் ஆன்மீக தன்னுணர்வின் முதற்படியாகும். பிரம்ம உணர்வை அடைந்தவன் ஜட தளத்தை விட உயர்வு பெற்றுள்ளான். இருப்பினும் பிரம்ம உணர்வினால் அவன் உண்மையான பக்குவ நிலையினை அடைவதில்லை. அவன் விரும்பினால் தொடர்ந்து பிரம்மன் நிலையிலிருந்து பின்னர் படிப்படியாக பரமாத்மா உணர்வையும் பரமபுருஷ பகவானை பற்றிய முழு உணர்வினையும் அடைய முடியும். இதற்கான பற்பல உதாரணங்கள் வேத இலக்கியத்தில் உள்ளன. பரம்பொருளை பற்றிய அருவ பிரம்ம கருத்தில் நிலை பெற்றிருந்த 4 குமாரர்கள் பின்னர் படிப்படியாக பக்தி தொண்டின் தளத்திற்கு உயர்ந்தனர். அருவ பிரம்ம கருத்தினை தாண்டி தன்னை உயர்த்தி கொள்ள இயலாதவன் வீழ்ச்சி அடைவதற்கான அபாயம் உள்ளது. அருவ பிரம்ம நிலைக்கு ஒருவன் உயர்வு பெற்றாலும் அதிலிருந்து முன்னேற்றம் பெறாமல் பரமபுருஷரை பற்றி அறிவின்றி இருந்தால் அவனது புத்தி முழுமையாக தெளிவு பெறவில்லை என்று ஸ்ரீமத் பாகவதத்தில் கூறப்பட்டுள்ளது. எனவே பிரம்ம நிலைக்கு உயர்வு பெற்றாலும் இறைவனின் பக்தி தொண்டில் ஈடுபடாவிடில் வீழ்ச்சியடையும் வாய்ப்பு உள்ளது. வேத மொழியில் இதுவும் கூறப்பட்டுள்ளது. ரசங்களின் இருப்பிடமான முழுமுதற் கடவுள் கிருஷ்ணரை ஒருவன் புரிந்து கொள்ளும் போது உண்மையிலேயே அவன் தெய்வீக ஆனந்தமுடையவனாக ஆகின்றான். தைத்திரிய உபனிஷத் 2:7 6 வைபவங்களும் பரமபுருஷரிடம் முழுமையாக உள்ளன. பக்தன் அவரை அணுகும் போது இந்த 6 வைபவங்களின் பரிமாற்றம் நடைபெறும். மன்னனின் சேவகன் ஏறக்குறைய மன்னனுக்கு சமமான இன்பத்தை அனுபவிக்கின்றான். எனவே நித்திய இன்பம், அழிவற்ற இன்பம், நித்திய வாழ்வு ஆகியவை பக்தி தொண்டுடன் கூடவே வருகின்றன. இதனால் பிரம்ம உணர்வு, நித்தியத்துவம் அல்லது அழிவற்ற தன்மை ஆகியவை பக்தி தொண்டில் உள்ளடக்கி உள்ளன. பக்தி தொண்டில் ஈடுபட்டிருப்பவன் இவற்றை ஏற்கனவே பெற்றுள்ளான். இயற்கையில் பிரம்மனாக இருப்பினும் உயிர்வாடி ஜட உலகின் மீது ஆதிக்கம் செலுத்த விரும்புவதால் வீழ்ச்சி அடைகின்றான். அவனது ஸ்வரூப நிலையில் அவன் ஜட இயற்கையின் முக்குணங்களுக்கு அப்பாற்பட்டவன். ஆனால் ஜட இயற்கையுடனான தொடர்பு அவனை சத்வ, ரஜோ, தமோ ஆகிய பல்வேறு குணங்களில் பந்தப்படுத்துகின்றது. ஜட உலகினை ஆதிக்கம் செலுத்துவதற்கான விருப்பம் இந்த முக்குணங்களின் தொடர்பினாலேயே இருக்கின்றது. பூரண கிருஷ்ண உணர்வுடன் பக்தி தொண்டில் ஈடுபடுவதால் ஒருவன் உடனடியாக திவ்யமான தளத்தில் நிலை பெறுகின்றான். ஜட இயற்கை ஆளும் அவனது சட்டவிரோதமான விருப்பம் நீக்கப்பட்டு விடுகின்றது. எனவே பக்தி தொண்டை உணர்வதற்கு பரிந்துரைக்கப்படும் 9 வழிமுறைகளை ஸ்வரவணம், கீர்த்தனம் மற்றும் ஸ்மரணத்துடன் தொடங்கும் வழிமுறையினை பக்தர்களின் சங்கத்தில் பயிற்சி செய்ய வேண்டும். இத்தகு சங்கத்தினாலும் ஆன்மீக குருவின் தாக்கத்தினாலும் படிப்படியாக ஆதிக்கம் செலுத்துவதற்கான ஜட ஆசை விளக்கப்பட்டு இறைவனின் திவ்யமான அன்பு தொண்டில் ஒருவன் உறுதியாக நிலை பெறுகிறான். இந்த முறை இவ்வத்தியாயத்தின் 22ஆம் பதத்திலிருந்து இறுதி பதம் வரை அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இறைவனுக்கு பக்தி தொண்டு செய்வது மிகவும் எளிமையானது. ஒருவன் எப்போதும் இறைவனுடைய கைங்கரியத்தில் ஈடுபட வேண்டும். விக்கிரகத்திற்கு படைக்கப்பட்ட பிரசாதத்தினை உண்ண வேண்டும். இறைவனின் தாமரை திருவடிகளில் சமர்ப்பிக்கப்பட்ட மலர்களை நுகர வேண்டும். பகவான் தமது தெய்வீக லீலைகளில் நடத்தி அருளிய இடங்களை காண வேண்டும். இறைவனின் பல்வேறு செயல்களையும் தனது பக்தர்களுடனான அவரது அன்பு பரிமாற்றத்தையும் பற்றி படிக்க வேண்டும். தெய்வீக சப்தமான ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே என்னும் மந்திரத்தை எப்போதும் உச்சரிக்க வேண்டும். மேலும் இறைவனும் அவரது பக்தர்களும் தோன்றிய நாள்களிலும் மறைந்த நாள்களிலும் விரதங்களை அனுசரிக்க வேண்டும். இத்தகு வழிமுறையினை பின்பற்றுவதால் அவன் எல்லா ஜட செயல்களிலிருந்து முற்றிலும் விடுபடுகிறான். இவ்வாறு தன்னை பிரம்மஜோதியிலோ பிரம்ம உணர்வின் பல்வேறு வகைகளிலோ நிலைநிறுத்தக்கூடியவன் பரமபுருஷ பகவானுடன் குணத்தில் அடிப்படையில் சமமானவன் ஆகின்றான்.
ஸ்ரீமத் பகவத்கீதையின் ஜட இயற்கையின் முக்குணங்கள் என்னும் 14ஆம் அத்தியாயத்திற்கான பக்தி வேதாந்த பொருளுரைகள் இத்துடன் நிறைவடைகின்றன. ஸ்ரீமத் பகவத்கீதா கி ஜெய், ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய், கௌர பிரமணந்தே, ஹரி ஹரி போல்.